முதல்ல என்ன சொன்னாங்க, பாஜக தனியா நின்று ஜெயிக்க முடியாது, அதனால கூட்டணி வேணும், ஏன் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். சரி, அப்ப அதிமுக பாஜக மட்டும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி இல்ல ஆட்சி அமைக்க முடியும், அவங்க வந்து திமுகவை தோக்கடிக்க முடியும் அப்படின்னா மத்தவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்ப நீங்க மத்தவங்கள வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்களோ, ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங், அப்பவே நீங்க வந்து வலுவில்லாத கட்சி அப்படின்றது நீங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. அப்ப ஜனங்க என்ன நினைப்பாங்க, ஐயா என்னதான் ஆனாலும் இவங்களால வந்து ஜெயிக்க முடியாது, இது அப்போ தாவேகால இருக்கு உங்களுக்கு தெரியாதா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட்டு அப்ப நாம தான் வின்னிங் ஹார்ஸ் அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகி போச்சு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் தாவேகா தனியா நிற்கும் போது அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன ஆக போகுது, அவங்கள தூக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு சினிமா கவர்ச்சியில அரசியலை கொண்டு வந்து தள்ளுகிற வேலை தான் இது. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா, ரைட்டுங்க நாம வந்து களத்துல இறங்கி வேலை செய்வோம், அதிமுகவுக்கு கேடர் ஸ்ட்ரென்த் இருக்கு, இவங்களுக்கு வந்து ஐடியாலஜி இருக்கு, மத்தியில வந்து ஆட்சி அப்படின்ற ஒரு செல்வாக்கு இருக்கின்றது, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய ஆதரவாளர்கள் வலிமை, இதை வச்சு வந்து இறங்கி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே செய்யாம இல்ல இன்னும் எல்லாரும் வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா கடைசியில கூட இருந்த பாமகவை யாரும் கூப்பிடுற மாதிரி தெரியல. நாங்க அநியாயம் இது, சாலிடா 5% ஓட்டு வச்சுக்கிறாங்கல்ல. உங்களுடைய பார்வையில 2026க்கு அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே வலுவான கூட்டணி தான், அவங்க கொஞ்சம் பூஸ்டா வேலை செஞ்சாலே போதும். இப்ப இருக்கின்ற நிலைமையில அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது வந்து கூட்டணி நல்லா ஜெல் ஆயிடுச்சு, ஆனா அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டியை காணோம், கம்முன்னு உக்காண்டாங்க.